ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபார்ம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்முக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், பீர்க்கங்காய் வந்து சூப்பராக வந்து பிஞ்சு எடுத்து வருது. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, சமைச்சு மட்டும் சாப்பிட முடியல. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி விட்டுருக்கோம். காயை வந்து விதைக்கு விடலை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து உடம்பு குளிக்கும் பொழுது பஞ்சு வந்து பிளாஸ்டிக் நார்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நாரில் வந்து தேய்ச்சி குளிக்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக அதை அப்படியே விட்டுட்டு அந்த செடியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள், ஒரு சூப்பரான சங்குப்பூ செடி. ஒரே ஒரு செடி தான், சூப்பராக எவ்வளோ பூ பூக்குது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே முருங்கைக்கலையுமே நல்லா சூப்பராக பிக்கப் ஆகிடுச்சு. நல்லா வந்து துளித்து வருது கிளையா. மாஞ்செடியுமே நல்லா ஹைட் வந்துடுச்சு சூப்பராக. இன்றைக்கி ஹார்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய். ஸோ இது 2 வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது இப்போதைக்கு. நான் வந்து வரப்பெல்லாம் வந்து தண்ணி விடுறது வாரத்தில் 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்னா ஃபார்முக்கு வரவே பயமாக இருக்குது. ஏன் அப்படின்றத சொல்கிறேன். நிறைய பிஞ்சுகள் வந்திருக்கு கத்திரிக்காய். இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஏன் ஃபார்முக்கு வர பயமாக இருக்குது அப்படின்னா, தனியாக தான் வரேன், வந்துட்டு தண்ணி விட்டுட்டு கேட் லாக் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் கிளம்பிடுவேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து எலக்ட்ரிக் ஒயர்லாம் வந்து இன்னும் வந்து ஃபினிஷ் பண்ணல. லைட்லாம் போடுறதுக்காக அப்படி வச்சுருக்கோம். அதை மீறி இருந்ததெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் அட்டையும் வெறும் கோணிப்பை மட்டும்தான் இருக்குது கிழிஞ்சு போய். அங்கே இருந்த எலக்ட்ரிக் பொருள் எல்லாமே வந்து திருடிட்டாங்க. ஒயர்லாம் நிறைய வச்சுருந்தோம். ஸோ எவ்வளோ பெரிய காம்பவுண்டு பாருங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஏன் இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் போட்டுமே மேலே ஏறி வந்திருக்காங்க. அதுவும் சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க. ரொம்ப பெரிய பசங்க திருடுறாங்க அப்படின்னா கூட சரி, எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சின்ன பசங்க. ஸோ இந்த இதில் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப மரம் இருக்குது நம்ம கேட் என்ட்ரன்ஸில். அந்த வேப்ப மரத்தில் ஏறி முன்னாடியே வந்து செக் பண்ணியிருக்கானுங்க போல், உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. சின்ன சின்ன பசங்க அப்படின்னு சொன்னாங்க பக்கத்தில் இருக்கவங்க. கிளையெல்லாம் உடஞ்சிருந்தது, வேப்ப மரம் கிளையெல்லாம். ஏன் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்து, சரி ஒருவேளை மாடு ஏதோ வலிச்சு உடச்சிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது தப்பு. ஸோ 2 நாள் கழித்து தான் தெரிஞ்சுது பசங்க தான் வந்து திருடி இருக்காங்கன்னு. மேலே அந்த வேப்ப மரத்தில் ஏறி இந்த இபி பாக்ஸ் மேலே காலை வச்சு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்திருக்காங்க. சாதாரண இந்த எலக்ட்ரிக் ஒயரு இந்த மோட்டருக்காக போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த ஒயர். ஸோ இதை மட்டும் விட்டுருக்காங்க அதிசயமாக. இல்லைனா அதையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவானுங்க போல். இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்தில் ஒரு வீட்டில் மோட்டரையே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. ஸோ இப்படி இருந்தால் என்னங்க பண்ணுறது, தைரியமாக வரக்கூட முடியல, பயமாக இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய காம்பவுண்டுக்கே வந்து திருட வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ சின்னதாக காம்பவுண்ட் போட்டால் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக எகிரி குச்சி வந்துடுவாங்க. இப்போ இதில் என்னென்னா, அந்த மரம் இருக்கிறதுனால ஒரு டிஸ்டர்பன்ஸு அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த மரம் வந்து நான் எடுக்க மாட்டேன், எனக்கு எடுக்கவும் மனசு இல்லை. ஸோ அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருந்தால் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இந்த காம்பவுண்டு உயரம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10-11 அடி இருக்குங்க ஹைட்டு. 11 அடி கூட இருக்காது, அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து காமிச்சிருப்போம் ஆல்ரெடி வீடியோவில். பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது, 2 ஆள் ஹைட்டு. அதுக்கே இப்படி ஏறுறாங்க பசங்கன்னா, உள்ள செடி மரம்லாம் வளர்ந்தால் அது மேலே தாவி வந்துடுவாங்க போல். சின்ன சின்ன பசங்களே இந்த மாதிரி வேலை பார்த்தா என்ன பண்ண முடியும்? இப்போவே இந்த வயசில் இந்த வேலை பார்க்குதுங்கன்னா பெருசானா என்னென்னலாம் பண்ணுங்க யோசிச்சு பாருங்கள். அதே வந்து அந்த பசங்க அந்த ஒயரெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஹீட் பண்ணி உருக்கி அதில் இருக்க செப்பு கம்பியோ என்னமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டு காசு வாங்குவாங்க போல். இங்கே இருக்க ஒரு தாத்தா சொன்னார், அது கூட துரத்தனா கூட வந்து பயந்து ஓடலை, எங்களால் ஓட முடியல, என்னம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து இல்லைங்க. என்ன ஹாப்பினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக வந்துட்டு போகிறதுக்கு பெண்கள் சுதந்திரமாக வரணும் அப்படின்றோம். சின்ன பசங்களே இப்படி இருந்தால் எப்படி? இந்த வெண்டைக்காய்லாம் வந்து முத்தி போச்சு.
ஸோ பிஞ்சியாக இருக்கிற வெண்டைக்காய் ஒரு 2 இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 வெண்டைக்காய் எடுத்தாச்சு. கத்திரிக்காய் இதில் வந்து சின்னதாக தான் இருக்குது. இங்கே இருக்க கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த காம்பவுண்ட் மேலே ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கரண்ட் கம்பி வைங்க அப்படின்றாங்க. ஒரு சிலர் இந்த பாட்டிலோடலாம், அதை பாட்டில் பீஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, அதை வைங்கன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. சும்மா கார்டனுக்காக நம்ம யூஸ் பண்ணுற காம்பவுண்ட் உள்ளவே இது மாதிரி பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது? உங்களுக்கு ஏதோ ஐடியா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 கத்திரிக்காய் 2 வெண்டைக்காய் தாங்க. இதை ஏன் பறிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு ஒரு 2 நாள் கழித்து மற்ற கத்திரிக்காய் பெருசான உடனே பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து முத்தி போயிடும். அதே மாதிரி வெண்டைக்காவுமே முத்தி போயிடும். ஸோ 2 எடுத்துகிட்டு போனால் பொறி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கிட்டே வீடியோ எடுக்கிறதுனால மூச்சு வாங்குது. இங்கே பாருங்கள், இந்த ரெட்டாக பூக்கிற செம்பருத்தி ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படியே விட்டாலும் அது வீணாக பூத்து கீழே தான் விழும். ஸோ நம்ம வந்து சாமிக்காவது வச்சுக்கலாம் பறித்து. இது பார்த்தீங்களா, சின்ன செடி தான், நல்லா சூப்பராக வந்து செம்பருத்தி பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பில்லு நிறைய இருக்குங்க. இந்த பில்லெல்லாம் வந்து செதுக்கி எடுக்கணும். வாங்கிட்டு வந்து வச்ச ரோஜா செகண்ட் டைம் பூக்குது. நல்லா அரும்பு நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக பூத்ததுக்கப்புறமா பறித்து எடுத்துக்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி பில்லுங்க சந்தில் புதரில் இருக்க மாதிரி இருக்குது. வாடாமல்லி பூ சூப்பராக வருது பாருங்க. இது மல்லி, சும்மா இது பறித்து தலைக்கு வச்சுக்கலாம். ஒரே ஒரு செடி தாங்க வச்சேன். அந்த ஒரு செடியிலேருந்து நிறைய செடி வந்து உருவாகிடுச்சு. இந்த வாடாமல்லி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபார்முக்கு வரும்போதில் என் பசங்களை யாரையாவது கூட்டிகிட்டு வருவேன் கூட. சப்போஸ் அவங்க வந்து காலேஜ் போயிட்டாங்க அப்படின்னா நான் மட்டும்தான் வருவேன். வந்துட்டு இங்கே டக்குன்னு வந்து தண்ணி விட்டுட்டு களையெல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக இருந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவேங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் யார் தான் தைரியமாக வந்து எந்த வேலையுமே செய்ய முடியும் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஃபார்ம் தண்ணி விட்டாச்சு, கிளம்ப வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கார்டன் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்ம கார்டனில் என்னென்ன பண்ணணும், செடிங்களுக்கு இயற்கையாக ஆர்கானிக்காக உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். வேணுன்றவங்க அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ஐடியா கேட்குறேன் உங்களை, நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை தான் கேட்குறேன். ஸோ புதுசாக பார்க்குறீங்கன்னாலும் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ சப்போஸ் இங்கே திருடின பசங்க தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இங்கே பக்கத்தில் சின்ன சின்ன பசங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்கத்து வீட்டிலலாம். அந்த பசங்களை நீங்கள் வாங்க, நான் சாட்டர்டே சண்டேல காட்டுறேன், பால் விளையாட வருவாங்க இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய காம்பவுண்டு பக்கத்தில் தான் விளையாடுவாங்களாம். ஸோ அந்த பசங்களை காமிச்சா நம்ம வந்து அந்த பசங்களை என்ன பண்ணுறது அப்படின்றது எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது என்ன ஐடியா அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த பசங்களை பிடிச்சா திருடினவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்கள். அது சின்ன பசங்களா பெரிய பசங்களா அப்படின்றது இல்லை அப்படின்னு சிலருக்கு கருத்து இருக்கும். சிலர் வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கும் ஒரு ஐடியா இருக்குது. அது என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போட்டதுக்கப்புறமா நானும் வந்து அதை ஷேர் பண்ணுறேன்.